ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் வந்து எம்ப்ளாய் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப பாவம், ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. பெரிய கம்பெனியோட பாஸ்லாம் லவ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை போல், ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பிக் ஃபாரஸ்ட் கம்பெனிலேருந்து ஆஃபர்லாம் வந்துச்சு, அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. பாஸை விட்டு போக மனசு இல்லாமல் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இங்கே ஹீரோ கேட்டுறாரு. அதெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு தான் ஹீரோ வந்து நீ யூஎஸ்ஏ கிளம்புங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட ஹீரோயின், நான் எதுக்காக யூஎஸ்ஏ போகணுங்கிறப்ப நான் என்றைக்குமே உன் கெரியருக்கு தடையாக இருக்க மாட்டேன், அதனால நீ நாளைக்கே கிளம்புன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து நான் அப்ராட் போனா திரும்பி கொரியா பக்கமே வரமாட்டேன், பரவாயில்லையான்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, உன் கெரியர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஹீரோயின் கோவப்பட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்னு ஹீரோவும் பின்னாடியே போறாரு. இங்கே ஹீரோயின் வந்து ஹாஜனுக்கு ஃபோன் போட்டு செம்மையா ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. என்னை அப்ராட் போக சொல்றாரு, நான் போனால் திரும்பி கொரியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது கூட அவர் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து என்னை விட்டு பிரியறதை பற்றி கவலையே படலையான்னு கேட்கும்போது ஹாஜன் உன் கரியருக்காகத்தானே அந்த மாதிரிலாம் சொல்றாருங்கும் போது இருக்கட்டுமே, என்னை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்காகவாவது சொல்லியிருக்கலாம்லன்னு செம்மையா புலம்புறாங்க. இங்க கிம் வந்து சோகத்தின் சோகமா வந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்து ஏன் நீ இப்படி இருக்கு, உன்னோட சிரிப்பெல்லாம் எங்க போச்சு, முன்னாடிலாம் நீ சிரிச்சதை பார்த்து ஆஃபீஸே கலகலன்னு இருக்கும், இப்போ அந்த சிரிப்பெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு கிம் வந்து என்ன தம்பி என்னை பத்தி கவலைப்படுறியாங்கும் போது அதுக்கு ஹீரோ வந்து ஆமா உன்னை பத்தி நான் கவலைப்படுறேன் தான், ஏன்னா நீ இப்போ ஹாஜனை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் உன் லைஃபை ஃபீல் பண்ணுவியோன்னு நான் கவலைப்படுறேன். அன்னைக்கு ஹாஜன் உன்கிட்ட பேச வரும்போதே அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நீ கேட்டிருக்கலாம், ஆனா அன்னைக்கு நீ அவங்கள பேசவே விடல, இப்பயும் ஒன்றும் லேட் ஆகல, நீ போய் ஹாஜன் கிட்ட பேசு, உன் லைஃபை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதை கேட்ட கிம்மி என் தம்பி ரொம்ப வளர்ந்துட்டான், எனக்கே அறிவுரை சொல்றான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் ஏன் நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு யோசிச்சுட்டே வரும்போது அங்க கோலிக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோ என்ன பேசுறாங்கன்னு கிட்ட வந்து கேட்கும்போது கோலிக்கு அதை பார்த்து பயந்து என்ன பாஸ் இங்க செய்றீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினா போன்ல இருக்கன்னு கேட்கிறாரு. ஆமா பாஸ் அவங்க தான் பேசினாங்கன்னு சொல்லும்போது ஏன் அப்ப எனக்கு மட்டும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலங்கும் போது ஏன் பாஸ் ஏதாவது சண்டையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சண்டைலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கும்போது இப்போ பாருங்க உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பாக்கெட் லேடி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வராங்க. அதை பார்த்த ஹீரோ என்ன எல்லார்கிட்டயும் பேசுறா, என்கிட்ட மட்டும் பேச மாட்டாளன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோவோட எல்லா திங்ஸையும் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி வந்து என்ன காசு இல்லாத வேலைக்காரனா வச்சுட்டு இருக்கான்னு கேட்கும்போது கொஞ்சம் காசை கொடுத்து வேலையை பாடுறான்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு ஹீரோட திங்ஸ் எல்லாம் கீழே இறக்குற, என்ன ரெண்டு பேரும் திரும்பி சண்டை போட்டிங்களா கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லா திங்ஸையும் க்ளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, எல்லாமே ரெடிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க ஹீரோ எதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து போனை எடுக்க மாட்டா, நம்ம மேல கோவமா இருக்காளோன்னு அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது அங்க சீஃப் வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோ ரொம்ப எமர்ஜென்சி ப்ராப்ளம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சீஃபும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து நடந்ததெல்லாம் சொல்லும்போது சீஃப் வந்து அவளை நீ அப்ராட் போஸ்ட்ல இருக்க, அவ திரும்பி வரமாட்டான்னு சொல்லும்போது எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லியிருக்க, அப்போ அவ உன் மேல கோவமா இருக்கான்னு சொல்லும்போது ஏன் என் மேல எதுக்கு கோவமா இருக்கணும், நான் அவ கரியருக்கு தானே சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லும்போது இல்ல அவ உன்னை விட்டு பிரிய போறான்னு சொல்லும்போது நீ கஷ்டப்பட்டு பேசியிருக்கணும், அதை விட்டுட்டு நீ கவலை இல்லைன்னு சொல்லியிருக்க, அதனால தான் ஹீரோயின் நம்மள கோவமா இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோ நான் எப்போ சொன்னேன் ஹீரோயினை விட்டு பிரிய போறேன்னு, நானும் அவ கூட சேர்ந்து அப்ராட் தான் போக போறேன், என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட சீஃப் நீ அதை அவகிட்ட சொன்னியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லும்போது அதுக்கு சீஃப் இதெல்லாம் போன்ல பேச வேண்டிய விஷயம் கிடையாது, நேர்ல போய் பேசுன்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ வந்து நேரா ஹீரோயின் வீட்டு முன்னாடி நின்று இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அப்ப ஹீரோயினை ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்கும்போது ஏன் நீ என் ஃபோனே எடுக்கல, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், நீ எங்க இருக்க, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லும்போது நான் உங்க வீட்டில் தான் இருக்கேன், அங்கே வாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ நீ ஏன் அங்கே போனேன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்கே போய் ஹீரோயினை பதட்டமாக கூப்பிடக்குள்ள ஹீரோயின் அங்கே சிரிச்சிட்டே வராங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்கள ஹக் பண்ணி இந்த மாதிரி நீ அப்ராட் போகல எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் நானும் உன் கூட சேர்ந்து வரப்போறேன், அதனால தானே தவிர உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லும்போது நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன், ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்க்கக்குள்ள தான் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியும், அதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினச்சேன்னு சொல்லும்போது அப்போ எதுக்காக நீ என் ஃபோனை எடுக்கலான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், அதனால தான் எடுக்கலன்னு சொல்லி வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோட திங்ஸ் எல்லாமே வீடு ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் டைனிங் டேபிளுக்கு போய் ஹீரோவுக்கு பிடிச்ச பொம்மை டிசைன்லேயே எல்லா சாப்பாடையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோவை சாப்பிட்டு பார்க்க சொல்லும்போது அவரு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் அப்ராட் போறதா இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோ எதுக்காக எனக்காக போகலன்னு சொல்றியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, திறமை இருந்தால் எங்கே வேணாலும் அவங்க கெரியரை பில்ட் பண்ணிக்கலாம், அப்ராட் போய் தான் அவங்க கரியரை பில்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லக்குள்ள ஹீரோ நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறாங்க, அது நல்லாவே இல்லை, இதையா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அப்படி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ ரூமுக்குள்ள போய் அந்த காமிக் புக்ஸ்லாம் படிக்க எடுக்கும்போது அங்கே ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நீ எப்படி புக்ஸ் படிக்கிறத ஹாபியாக வச்சிருக்கியோ அதே மாதிரி எனக்கும் ஒரு ஹாபி தேவை, அதனால தான் நானும் புக்ஸ் படிக்கிறத ஹாபியாக வச்சுக்கலான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து இது ஒன்றும் ஹாபி கிடையாது,
லைஃப் ஸ்டைலுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்படியே ஹீரோயின் வந்து புக் படிச்சுட்டே தூங்கிறாங்க. அப்போ அதை பார்த்த ஹீரோ வந்து புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஹாஜின் வந்து கிம்முக்கு ஃபோன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கிம்மே ஃபோன் அடிக்கிறாரு. இப்போ ஹாஜின் வந்து கால் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபோன் வந்து கடை ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆயிருக்கும் போல அங்கே எல்லாருக்கும் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹாஜினுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது அப்போ கிம் வந்து என் குரலை கேட்க கூட உனக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது அதுக்கு ஹாஜின் வந்து அப்படிலாம் இல்லை, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது அப்போ கிம் கேட்காம பேசிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்து ஹாஜின் பதட்டத்தில் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃபோனை கீழே போட்டுடுறாங்க. அது டேபிளுக்கு அடியில் போயிடுது. அதை எடுக்க முயற்சி பண்ணிட்டுக்குள்ளே இங்கே கிம் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னை வந்து மன்னிச்சிடு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அன்றைக்கி நீ பேச வரப்பே நான் என்னன்னு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹாஜின் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிம் ஆமாம் நான் குடிச்சிருக்கேன், ஏன்னா ஒன்னால தான் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஹாஜின் நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போ அது பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட கிம்மு ரொம்ப சந்தோஷமாகி அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இங்கே ஹாஜின் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு மேலே எந்திரிச்சு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹாஜினுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக போயிடுது. நெக்ஸ்ட் இங்கே கிம்மு முழிச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. அதை பார்த்து ஷாக் ஆகி அவர் ஃபோனை பார்க்குறாரு. அப்போ ஹாஜின் வந்து எப்போ என்னை பார்க்க வரேன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கிம்முக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு பர்த்டேவா, அதனால அவங்க நினைவிடத்துக்கு போகிறோம், அதனால நான் உங்களை ஈவினிங் பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தம்பி வந்து இந்த மாதிரி உன் காருக்கு பெட்ரோல் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் நீ என் காரை எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே நினைவிடத்தில் வந்து எல்லாம் பர்த்டே விஷஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ளே அங்கே ஹீரோ வராங்க. அதை பார்த்து ஹீரோயின் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீ உங்கள் அம்மா பற்றி சொன்னோன்னே எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு, அதான் வந்தேன்னு சொல்லும்போது அப்போ ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா நினைவிடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ இப்போ தான் நான் பாட்டிக்கு பயப்படாமல் முதல்ல அப்பா அம்மாவை தைரியமாக பார்க்க வந்திருக்கேன், அதுவும் புதுசாக நான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நாள் மாறுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோ ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காரு, அவருக்கு அடுத்த ஓனராக ஆகிறது கூட தகுதி இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கக்குள்ள பாட்டி சீஃப் இருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோ வந்து எனக்கிட்ட வேலையே வேணாம், இந்த மாதிரி என் காதலை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த வேலைக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ உழைச்சிருப்பான், அதெல்லாம் மறந்து ஒரு காதலுக்காக அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த காதல் அவனை ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு. ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்தால் பாசம் ஈவு இறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் சக்ஸஸ் மேன் ஆக முடியும் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது அதுக்கு சீஃப் வந்து நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹீரோவோட காதலும் ஒரு முக்கியமான காரணம். பாசம் என்றைக்குமே பலவீனமாகாது, அது கண்டிப்பாக எப்போவுமே ஒரு தைரியத்தை தான் கொடுக்கும். அந்த பாசத்தை தான் ஹீரோ உங்ககிட்டேருந்து எதிர்பார்த்தா, ஆனால் நீங்கள் தான் அவருக்கு அதை கொடுக்கவே இல்லை. இவ்வளோ நாளாக ஹீரோ நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் உங்கள் மேலே உள்ள பயம் கிடையாது. இன்னைக்காவது ஒரு நாள் பாட்டி நம்ம மேலே பாசம் வைக்க மாட்டாங்களா, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா, நீ ஏங்கியே அவர் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சாரு, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களுக்காக மறைச்சாரு, ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி உங்களோட பாசம் கிடைக்கும்னு அவர் ஏங்கி நம்பி ஏமாந்து போய் எப்போ பாட்டியோட பாசம் நமக்கு கிடைக்காதுன்னு அவருக்கு தோணுச்சோ அப்போ தான் அந்த வேலையை விட்டார். இந்த வேலையை விட்டதுக்கு ஹீரோயினோட காதல் காரணம் கிடையாது, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை உடஞ்சது மட்டும்தான் காரணம்னு சொல்லும்போது பாட்டி பழைய விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ சீஃப் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹீரோவை ஏற்றுக்கிட்டாலும் அது தாமதம் தான், ஏன்னா நீங்கள் அவர் மனசில் ஆறாத காயத்தை உருவாக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே கிம்மு வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கிம்மு என்ன வீடியோன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு ஹாஜினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார்ல அந்த வீடியோ யாரோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டாங்க. அதை பார்த்து கிம்முக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு கிம்மு வந்து அது நான் தான் சொல்லணும்னு அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் ஷாக் ஆகி அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. கிம்மு வந்து ஹாஜினை பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப காதல் மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மு வந்து இந்த மாதிரி அந்த வீடியோவால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஹாஜின் ஒரு பில்லை நீட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் அள்ளுது, அதை பார்க்கும்போது கிம்முக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாட்டி வந்து ஹீரோட வீட்டில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோட வீடு இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வராரு. அதை பார்த்து பாட்டி வந்து இந்த மாதிரி என் பையன் இறந்து போனப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் மேலே பழி சொல்கிறதுன்னு தெரில, அந்த கோவத்தில் யார் மேலே காமிக்கிறதுன்னு தெரில, அதனால தான் உன் மேலே எல்லா கோவத்தையும் காமிச்சிட்டேன், இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருந்திருக்கேன், நீயும் அம்மா அப்பாவை இழந்து கஷ்டப்படுறேங்கிறதும் எனக்கு புரியாமல் போயிடுச்சு, அதோட எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீ தாங்கிறதும் எனக்கு புரியல, உனக்கு நான் பாசம் காட்டி அப்படி வளர்த்துருக்கணும், ஆனால் நான் ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு எனக்கு புரியவே இல்லை, இப்போ நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால எதுவும் மாற போகிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அதெல்லாம் பார்க்கல மனசு கஷ்டமாயி அவரும் அழுவ ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வரும்போது கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்த ஹீரோயின் என்ன கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு
கேட்கும்போது ஆமா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது என்ன கான்ட்ராக்ட்னு ஹீரோயின் கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு இனிமேல் எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது, பாட்டி என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஆஃபீஸில் வந்து எங்கே டின்னருக்கு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வராரு. அதை பார்த்த கொலிக்கு வந்து பாஸ் இன்னைக்கு நம்ம டின்னருக்கு போகலாமான்னு கேட்கும்போது போகலாமேன்னு சொல்லும்போது அதுக்கு இன்டர்ன் வந்து பீஃப் சாப்பிட போகலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் ஹை லெவல் பீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கொலிக்கும் இன்டர்னுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து எனக்கு வேணான்னு சொல்லும்போது ஏன் எல்லாரும் வேணான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்க விரும்பலன்னு சொல்லும்போது அதுக்கு இன்டர்ன் வந்து ரொம்ப கிரிஞ்சா பேசுகிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொலிக்கு வந்து நம்ம கரோக்கு போகலாமான்னு கேட்கல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஹீரோவும் அதை பார்க்குறாரு. இருந்தாலும் சரி வாங்க போகலான்னு அழைச்சிட்டு போயிடுறாரு. இங்கே கரோக்கில் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை பாட சொல்லும்போது ஹீரோயின் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஓகேன்னு பாடுறதுக்கு மைக் எடுக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் அந்த மியூசிக்கை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்து ஹீரோ கடுப்பாகி குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. திருப்பி மியூசிக் போடக்குள்ள ஹீரோவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடாரு. ஹீரோயினும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ வந்து செம கோவத்தில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் வந்து எதுக்காக நீங்கள் குடிச்சிங்கன்னு கேட்கும்போது உனக்கு ஏன் நான் பாட்டு பாடினா பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லும்போது அப்போ ஏன் நீ மியூசிக் ஆஃப் பண்ணன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப கேவலமாக பாடினீங்க, எல்லாரும் முன்னாடியும் பாடி மான மரியாதைக்கு எடுத்துக்க வேணாமேன்னு சொல்லி தான் அப்படி பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ கோச்சிக்கிறாரு. இப்போ என் ஹீரோ சமாதானமாகறதுக்கு என்ன வேணும், சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குவான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி வாட்சில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அவர் வாட்சில் என்ன தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹீரோயினை பிடிக்காதுன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார்ல அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஹீரோக்கு முதல்ல நம்மளை பிடிக்கவே பிடிக்காது போலன்னு சொல்லி நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ முழிச்சு பார்க்குறாரு. அப்போ அவர் வாட்சில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னன்னு பார்க்கும்போது ஹீரோ ஐ லவ் யூன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு வாட்சில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹாபி வேணும்னு சொல்லி காமிக்ஸ் புக்கை மல்லு கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ வந்து ஹாபிஸ்ங்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக வச்சுக்கிறது, ஆனால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற, அதனால இந்த ஹாபிஸ்லாம் உனக்கு தேவையில்லை, வா அவுட்டிங் போகலான்னு சொல்லி கிம்மையும் ஹாஜினை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது. ஹாஜின் வந்து இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து நான் இந்த ஃபுல் இடத்தையும் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன், இங்கே யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ ஹாஜின் வந்து நான் சமைக்க போகிறேன்னு சொல்லக்குள்ள அப்போ ஹீரோயின் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி போகிறாங்க. ஹீரோயின் என்ன கடைசி வரைக்கும் சமைக்க விட மாட்டீங்களாங்கிற மாதிரியும் முறைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கட்டையில் இருக்கிற கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஹாஜினும் கிம்மும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் அதை ஊதி களைச்சி விட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்த கிம்மும் ஹாஜினும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இவங்க சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது கிம்மையும் ஹாஜினையும் காணுங்கிறதே. சரி அவங்க எங்கேயாவது போகட்டும்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோ வந்து உனக்கு குளிர் தான் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு குளிர்ல, ஆனால் உங்களுக்கு தான் குளிர்துன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு மஃப்ளர் எடுத்து வந்து கழுத்தில் மாட்டி விடுறாங்க. அப்படியே அந்த சீன் ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கு. இங்கே கிம்மையும் ஹாஜினும் நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கிம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் உன் லிமிட்லாம் தாண்டுவேன், உன் லைஃப்பில் ரொம்ப குறுக்கிடுவேன், அதெல்லாம் உனக்கு பரவாயில்லன்னு கேட்கும்போது ஹாஜின் எல்லாமே எனக்கு ஓகே தான் சொல்லும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹாஜினும் ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கிம் வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆல் ரெஸ்டாரண்ட்டில் செம கூட்டமாக இருக்குது, நல்ல வியாபாரம், நல்ல வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, வேலை பார்த்து செம டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து நீ இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குற, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு கிம்மும் ஆமால நான் இங்கே தானே வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் நீட்டுறாரு. அதை பார்த்த ஹீரோ இது என்னதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஹாஜின் ரெஸ்டாரண்ட்லேயே பார்ட்னர்ஷிப் போட்டேன், இனிமேல் அங்கே வேலையே எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே என்னை வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து ஹீரோக்கு வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது. அங்கே வந்து ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் வராங்க. அதை பார்த்து ஹீரோ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோட அப்பா ஒரு கார்டை நீட்டி நான் வந்து யங்சங் குரூப்பில் ஒரு ஷேர் ஹோல்டர்னு சொல்லும்போது ஹீரோ ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அப்பா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் போட்டார், அதோட காசு எகிரிடுச்சு, அதில் தான் இங்கே யங்சங்கில் ஷேர் வாங்கினாலும் சொல்லும்போது ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி வராங்க. அதை பார்த்து அப்பா வந்து அவருக்கு பதட்டத்தில் என்ன பேசுன்னு தெரியாமல் அவர் பதட்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் அப்பா சும்மா இருங்கப்பான்னு சொல்லும்போது அவங்க பாட்டி வந்து அப்பாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், இந்த யங்சங் கம்பெனியில் உன் திறமைக்கேற்ற வேலையும் பதவியும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம ஷாக் ஆகுது. என்ன பாட்டி திடீர்னு நல்லவங்களா பேசிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி நெக்ஸ்ட் இல்லை ஹீரோனும் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி கான்சர்ட்டுக்கு போகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க டேட்டிங் சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே ஹீரோ வந்து வீட்டில் வந்து அந்த செயினை பார்த்துட்டு இருக்கான். அந்த பூட்டு செயின் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பானா அந்த செயினை வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஆஃபீஸில் வந்து பாப்கட் லேடி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவன் தம்பி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சி எல்லாம் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயின் தள்ளி போடா என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஃபயர் ஃபைட்டர் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமே, அப்பா இவன் வேஸ்ட் இல்லை
பாருப்பா இவன் திறமையை நிரூபிச்சிட்டான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து செம்மையாக ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கப்பல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வா போகலான்னு கூப்பிடும்போது ஹீரோயின் இருங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம் பார்த்துட்டு போகும்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்க்குறாங்க. அந்த ஜோடி வந்து அக்செப்ட் பண்ணோன்னே ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அங்கே பேசிட்டு போகும்போது ஹீரோ ஒரு பாக்ஸ் நீட்டி இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. நான் கூட நினச்சேன் அந்த பாக்ஸில் வந்து அந்த பூட்டு செயின் தான் வச்சுருப்பாங்கன்னு, ஆனால் இல்லை வேறு சாதாரண செயின் வச்சு தான் கேட்டிருக்காரு. ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட லைஃப் ஜாலியாக போகுது. கம்பெனி ஆஃபீஸ் ரொமான்ஸாக இருக்குது. வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. அப்படியே ஒரு ஸ்னோஃபால் டேயில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்னோஃபாலில் ஒன்றா போகிறாங்க. ஹீரோயின் வந்து என் வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷம் ஹீரோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதை முடியுது. இன்னும் ஒரு நல்ல சீரீஸில் சந்திப்போம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது ஒரு சீரீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.